அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு ஊர் எடுத்துக்கோங்க. ஒரு சண்டி நின்று பிரிப்பேன் ஒருத்தன். ஒரு மாவட்டத்தை எடுங்க, ஒரு சண்டி இருப்பேன். அதே மாதிரி மாநிலத்துக்கு ஒரு சண்டி இருப்பேன். அதே மாதிரி உலகத்துக்கே ஒரு சண்டீராக இருக்கிறப்ப யார்? அமெரிக்கா. யார்? அமெரிக்கா. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? சட்டம் எல்லா நாட்டுக்காரங்களும் அமெரிக்கா இருக்கிறவங்கள நாடு கடத்துறாரு. நாடு கடத்தினா எப்படி? போச்சோன்னா போயிட்டு போகிறேன் அம்பாட்டுக்கு. போக மாட்டான் அம்பாட்டுக்கு. சட்டத்தை போட்டு இப்படி இருந்தாக்கா அப்படின்ட்டு போச்சோன்னா போயிட்டு போகிறேன். அவனை கை வழங்கு போட்டு கால் வழங்கு போட்டு இப்படி கொண்டு இப்படி அனுப்பிச்சி விடுறது நல்லா இருக்கா? இந்தியாக்காரனே அப்படி அனுப்பிச்சி விட்டுருக்கா, பிரான்ஸ்காரனே அப்படி அனுப்பிச்சி விட்டுருக்கா, சைனா எல்லா காரனையும் கைது போட்டு வழங்கு போட்டு கொண்டு அனுப்பிச்சி விட்டுருக்கா. உனக்காக்க ஆள் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி பேசிட்டார். பிரான்ஸ் நாடு ஏன் அப்படின்னா, 1700 ஆங்கிலேயரோட அடிமைப்பட்டு கிடந்த அமெரிக்காவே அடிமைப்பட்டு தான் கிடந்துச்சு 1700 ஆண்டில். யார்கிட்ட? ஆங்கிலேயர்கிட்ட வந்து. அதுக்கு பின்னாடி தான் பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் 1776 ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது அமெரிக்கா. அதன் நினைவாகத்தான் பிரான்ஸ் இந்த சுதந்திரத்தை சிலையை கொடுத்துருக்கு. இரு நாடும் நட்பாக இருந்திருக்குங்க. 2ஆம் உலக போர் வந்துச்சு. அப்போ ஜெர்மனி ராஜ்பாளையிலிருந்து பிரான்ஸை மீட்க அமெரிக்கா பெரிதும் உதவியது. 1884 ஆண்டு அமெரிக்காவின் 100வது சுதந்திர தின விழா கொண்டாடினாங்க. அப்போ இருக்கும்போது அந்த எம்பி கேட்டார், திருப்பி எங்ககிட்டே கொடுங்க, உங்களுக்கு வைக்கிறதுக்கு அருகதில்லை, அந்த சிலை உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அருகதில்லை. ஆமாம், எல்லா பற்றியும் நாடு கடத்திட்டு எல்லா பற்றியும் கைது பண்ணி அனுப்பிச்சுக்குன்னா அப்புறம் சும்மா இருப்பாங்களா மற்ற நாட்டுக்காரன்? அதனால கேட்டாங்க, நீயே அடிமைப்பட்டு கிடந்தையே, நாங்கள் தான் உன்னை காப்பாற்றணும், எங்களவே நீ கைது பண்ணி அனுப்பிச்சி விட்ற, அதனால் அந்த சிலை கூட வைக்க உனக்கு தகுதியிலேருந்து கேட்டாங்க. எப்படி? அப்போ அந்த நாட்டில் எம்பி ரபேல் குனாக்ஸ்மேன் அமெரிக்காவின் செயல்பாடுகளை வன்மையாக கண்டித்தார். அமெரிக்காவின் நடவடிக்கை சரியில்லை, ஜனநாயகத்துக்கு எதிராக உள்ளது. அதுக்கு அமெரிக்கா வெள்ளை மாளிகை செய்தி சொல்லியிருக்கான். கரோலின் ஸ்வீட், அமெரிக்கா உள்ள சுதந்திர தேர்வு சில பிரான்ஸோட ஒப்படைப்பாக இல்லை. அதுலேயும் இப்படி கெட்டிக்கத்தனமாக பேசுறது இது எப்படி இருக்குவாரு? ஆனால் அவங்க என்கிட்ட இப்போ சிலை வேணும்னு துடியோதம் பண்ணுறாங்க. யார்? பிரான்ஸ் நாட்டுக்காரங்க. அதனால் பார்த்துக்க, அமெரிக்காவுக்கே இந்த நிலமை. நீ இப்படி பண்ண போய் தானே அவன் கேட்குறியா? அந்த மாதிரி பண்ணாதீங்க, வன்முறை தூண்டுற மாதிரி செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.